इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम् मंगलश्लोकः वागीशाद्या सुमनसः सर्वार्थानामुपक्रमे यं नत्वा कृतकृत्या स्युः तं नमामि गजाननं गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। यत्कृपालेशमात्रेण पुरुषार्थचतुष्टयं प्राप्यते तमहं वन्दे गोविन्दं भक्तवत्सलम् अनन्तगुणसम्पन्नम् अनन्तभजनप्रियम् अनन्तरूपिणं वन्दे गुरुमानन्दरूपिणम्। एतावता अस्माभिः सोमस्य करणत्वेन अन्वयः अस्तु प्रत्ययवाच्य आर्थीभावनायां सोमस्य करणत्वेन अन्वयः अस्तु इति पक्षः प्रतिपादितः। इतः परं सोमस्य इति कर्तव्यताकांक्षायाम् अन्वयः अस्तु इति पक्षः आरभ्यते। இதுவரையில சோமேன எஜேதா அப்படிங்கிற இடத்துல மத்வர்த்த லக்ஷணா இல்லாமல் அன்வயத்தை சொல்லணும்னு ஆரம்பிச்சு அதுல ஆர்த்தி பாவனாவில சோமசிய கரணத்வேன அன்வயா அஸ்து அப்படின்னு எடுத்துட்டா அதுலயும் சாமானாதிகரண்யேன வையதிகரண்யேன அன்வயா அப்படின்னு ரெண்டு விதமா காண்பிச்சு ரெண்டும் ஒத்து வராது அப்படிங்கிறத ரெண்டு பட்சத்திலையும் தோஷங்கள் வரும் அப்படிங்கிறத சொன்னான். இதுக்கப்புறம் நடுவில் ஒரு சின்ன பட்சம் இருக்கு. அதாவது பாவனாவில யாகத்துக்கு கரணமாக அன்வயா அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்படி இல்லாத சம்பந்த சாமானியத்தோடு அன்வயா கரண, அதாவது யாகா ஆர்த்தி பாவனாவில கரணமாக சேருகிறது அல்லது சாத்தியமாக சேருகிறது இப்படின்னு எதுவுமே எடுத்துக்காமல் வெறுமனே ஆர்த்தி பாவனாவோடு சம்பந்தப்படுறது அப்படின்னு வச்சுட்டு பார்க்கலாம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். ஏன் இந்த பட்சத்தை ஆரம்பிக்கிறா அப்படின்னு கேட்டா, இதுக்கு முன்னாடி நம்ம சோமத்திற்கும் ஆர்த்தி பாவனாவில கரணமாக அன்வயா இருக்கட்டும், யாகத்துக்கும் ஆர்த்தி பாவனாவில கரணமாக அன்வயா இருக்கட்டும் அப்படின்னு சொன்னால் என்ன தோஷா வரும்னு சொன்னோம்? அநேக விதமான பிரயுக்த அநேக விதான பிரயுக்த வாக்கிய பேதா வரும் இல்லையா? அதே மாதிரி யாகத்தினுடைய சாதனா காங்ஷாவில முதல்ல ஏகபதோபாத்தமா இருக்கக்கூடிய யாகா சேர்ந்துடுறது. அதன் பிறகு கரணாகாங்கையே இருக்காது. அதனால சோமத்திற்கு கரணத்வேன அன்வயா சொல்ல முடியாது இப்படின்னு சொல்லி காமிச்சு வந்தா. அதே மாதிரி சோமேன யாகம் பாவையேத் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்படி சோமேன யாகம் பாவையேத்னு சொல்ற பட்சத்துல யாகா சாத்தியமாயிடுறது. இதே யாகா தான் ஆர்த்தி பாவனாவில கரணமாக அன்வயிச்சிருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னா உற்பத்தி விதியிலே தாத்வர்த்தா தான் கரணமா இருக்கும் அப்படின்னு ஒரு நியமமா நமக்கு சொல்லி கொடுத்துருக்கான் பாவார்த்தாதி கரணத்துல. அதன்படி பார்த்தோம்னு சொன்னா சோமேன எஜேத அப்படிங்கிற இடத்துலயும் தாத்வர்த்தா தான் கரணமாக போய் சேரும். ஆனா நீங்க இப்ப எப்படி சொல்லி கொடுத்துருக்கேள், சோமேன யாகம் பாவேத் அப்படிங்கிற பட்சத்துல யாகத்திற்கு சாத்தியத்துவம் வந்துடும். அப்போ ஒரே வாக்கியத்துல
இருக்கக்கூடியதான ஒரே பதார்த்தத்துக்கு ஒரு சமயம் கரணத்துவம்னு சொல்றோம். அதாவது ஆர்த்தி பாவனாவை பொறுத்த வரையில யாகா கரணம்னு சொல்லிட்டு இருக்கோம். சோமத்தை பொறுத்த வரையில யாகா சாத்தியம்னு ஆயிடுறது. இப்போ ஒரே பதார்த்தமான யாகத்துக்கு கரணத்துவமும் சொல்றேன், சாத்தியத்துவமும் சொல்றேன், இப்படி ஆயிடும். இப்படி ஒரே பதார்த்தத்துக்கு ரெண்டும் வரக்கூடாது. அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா, இந்த யாகா ஆர்த்தி பாவனாவுல கரணத்துவத்தோடையும் சேரல, சாத்தியத்துவத்தோடையும் சேரல, எந்த ஒரு விசேஷ சம்பந்தம் சொல்லாத சம்பந்த சாமானியத்தோடு அன்வயிக்கிறது இப்படின்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நாம முடிவு பண்ணிக்கலாம் எந்த அம்சத்தை வச்சுட்டு பார்த்தால் யாகா கரணம், எந்த அம்சத்தை வச்சுட்டு பார்த்தால் யாகா சாத்தியம் அப்படிங்கிறது அப்புறமா பார்த்துக்கலாம். ஆர்த்தி பாவனாவில அன்வயம் சொல்லும் வேளையில இந்த யாகாவுக்கு கரணத்வேன அன்வயா சாத்தியத்வேன அன்வயா இப்படி இல்லை, சம்பந்த சாமானியன அன்வயா இப்படின்னு இருக்கட்டும்னு கேட்க போறேன். நான் பந்தியை வாசிக்கிறேன். நனு யஜேத இத்யத்ர யாகஸ்ய ந கரணத்வேன நாபி சாத்தியத்வேன உபஸ்திதி. முதல்ல இப்ப சொன்ன பட்சத்தை ஸ்தாபிக்கிறதுக்கு தேவையான பீఠிகைய சொல்லி கொடுக்கிறார். பஷ்யந்து சோமேன யஜேத इति वाक्यमस्ति. सोमेन इति तृतीयान्तं पदं सोमस्य करणत्वं ज्ञायते. अधुना सोमपदस्य सोमलता इत्यर्थं स्वीकृत्य पश्यामः. सोमपदोत्तरं तृतीया विभक्तिः वर्तते. अतः किम् अवगम्यते? सोमः करणम् इति अवगम्यते. यजेत इति पदमस्ति. यजेत इति पदे यजि धातुः प्रत्यये अंशद्वयं वर्तते. तत्र एकेन अंशेन आर्थी भावना प्रतिपाद्यते, अपरेण अंशेन शाब्दी भावना प्रतिपाद्यते. अत्र कश्चन प्रश्नः, यजेत इत्यत्र यागवाचकः शब्दः कः अस्ति इति प्रश्नः. किं ब्रूमः? यज् धातुः इति ब्रूमः. धातुः एव किल तत्र यागं बोधयति. एवं यागं बोधयति, यज् धातुः यागं बोधयति. परन्तु अयं यागः करणम् इति बोधयितुं तत्र कश्चन प्रत्ययः अस्ति वा? नास्ति. अयं यागः साध्यमस्ति इति बोधयितुं कोऽपि शब्दः अर्थः कश्चन प्रत्ययः अस्ति वा? नास्ति. वयम् अत्रैव पश्यामः. सोमेन इत्यत्र तृतीया विभक्तिः करणत्वं बोधयति. अतः तत्र करणत्वबोधक शब्दः कश्चन वर्तते. तद्वत् यागस्य साध्यत्वं बोधयितुं वा अथवा यागस्य करणत्वं वा बोधयितुं कश्चन शब्दः नास्ति. एवं किल? तदेव अत्र उच्यते. ननु यजेत इत्यत्र यागस्य न करणत्वेन नापि साध्यत्वेन उपस्थितिः. यागस्य उपस्थितिः अस्ति. यागः इங்கே श्रूयमानமா இருக்கு. யாகத்தை சொல்றதுக்கு பதம் இருக்கு. ஆனால் இந்த யாகவானது கரணம்னு சொல்றதுக்கோ அல்லது சாத்தியம்னு சொல்றதுக்கோ இங்கே பிரத்யயா இல்லை. தத்வாச்சக. தத்வாச்சக அப்படின்னு சொன்னால் சாத்தியத்துவ வாச்சக अथवा करणत्ववाचक तृतीयाद्यभावात्. तृतीया आदिशब्देन द्वितीया, साध्यत्वबोधिका द्वितीया, तादृश प्रत्ययस्य अभावात्. तर्हि कथम् अन्वयः? कथम् इत्युक्ते केन प्रकारेण? भावनायाम् अन्वयः इत्युक्ते किन्तु भावनायां यागसम्बन्धमात्रं प्रतीयते प्रकृतवाक्ये. यागस्य भावनायाम् अन्वयः अस्ति, अयं तु प्रतीयते,
केन प्रकारेण इति सम्बन्धविशेषस्य बोधकः शब्दः कश्चन नास्ति। यागस्य च भावनासम्बन्धः करणत्वेन साध्यत्वेन च सम्भवति, उभयथापि भवितुम् अर्हति। अधुना विचारं कुर्मः किल, वाक्यस्य विचारं कुर्मः। अतः निर्णयः नास्ति साध्यत्वेनैव अन्वयः इति वा करणत्वेनैव अन्वयः वा इति एतावता निर्णयः न कृतः। अतः तस्याम् अवस्थायां निर्णयात् प्राक् उभयथापि अन्वयः सम्भवति इति स्थितिर्भवति किल। नाम இன்னும் இந்த வாக்கியத்தை நிர்ணயம் பண்ணி கொடுக்கல, இப்பதான் பார்த்துட்டு இருக்கோம். அந்த ஒரு திருஷ்டியில பார்த்தோம்னா யாகத்திற்கு சாத்தியமாகவும் அன்வயம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதே தாத்வர்த்தமான யாகத்துக்கு கரணமாகவும் அன்வயம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம இதை எங்க பார்க்கலாம்? அக்னிஹோத்ரன் ஜுஹியாத் அப்படிங்கிற இடத்துல தாத்வர்த்தத்திற்கு கரணத்துவத்தோடு அன்வயா இருக்கு பாவனையில. அதே தத்னாஜுஹோதிங்கிற இடத்துல அதே தாத்வர்த்தத்திற்கு எந்த வகையில அன்வயா பாவனாவில சாத்தியத்வேன அன்வயா. தத்னாஜுஹோதிங்கிற இடத்துல ததிதனை கரணம், அங்க சாத்தியத்வேன அன்வயா இல்லையா? அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரிகிறது? இந்த தாத்வர்த்தத்திற்கு பாவனையில இரண்டு விதமாகவும் அன்வயா சொல்ல முடியும்னு தெரிகிறது இல்லையா? அதத்தான் இங்க சொல்லி கொடுக்கிறான். யாகஸ்ய பாவனா சம்பந்தः கரணத்வேன சாத்தியத்வேன ச சம்பவதி. ஆனா இங்க இன்னும் ஒரு அம்சத்தை கூட சேர்த்துக்கணும். என்ன சேர்த்துக்கணும்னு சொன்னா, ரெண்டு விதமாகவும் அன்வயத்தை ஒத்துப்போம். ஒரே பாவனையில இந்த தாத்வர்த்தத்திற்கு கரணத்துவத்தோடையும் அன்வயத்தை சொல்லிப்போம், சாத்தியத்துவத்தோடு அன்வயத்தை சொல்லிப்போம். அது எப்படி ஒரே தாத்வர்த்தமானது பாவனையில ரெண்டு விதமா அன்வயிக்க முடியும்? ஒண்ணு பாவனையில இது கரணமா இருக்கணும், இல்ல பாவனையில இது சாத்தியமா இருக்கணும். ஒரே பதார்த்தம் ஆர்த்தி பாவனாவில ரெண்டு விதமா எப்படி அன்வயிக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? அதுக்கு என்ன பதில் சொல்ற அப்படின்னு கேட்டா, ஆர்த்தி பாவனாயாக கரணாகாங்காயாம் தாத்வர்த்தஸ்ய கரணத்வேன அன்வயா, இதே தாத்வர்த்தஸ்ய சாத்தியத்வேன அன்வயான்னு சொல்றோமே, அது எப்படி அப்படின்னு கேட்டா, சோமத்தை வச்சுட்டு பார்க்கும் பொழுது சோமத்துக்கு இது சாத்தியம். ஒரே தாத்வர்த்தத்துல கரணத்துவமும் இருக்கு சாத்தியத்துவமும் இருக்கு. ஆனால் அது கின் நிரூபிதம்னு கேட்கும் பொழுது பதார்த்தங்கள் வேறு. எப்படி? ராமஹா ஏகஹா ராமனிஷ்டம் புத்திரத்துவம் தசரத நிரூபிதம், ராமனிஷ்டம் பிதृत्वं तु लव निरूपितं वा कुश निरूपितं वा, तर्हि पुत्रत्वं पितृत्वं उभयमपि रामे एव अस्ति। तद्वत् अत्र धात्वर्थे साध्यत्वमपि अस्ति करणत्वमपि अस्ति। करणत्वं किं निरूपितम् इत्युक्ते यागनिरूपितं न, भावना आर्थी भावना निरूपितं करणत्वम्। एवं साध्यत्वं सोम निरूपितम् एवमस्तु इति सः पृच्छति। तत्र करणत्व अंशम् आदाय फलसम्बन्धः इत्युक्ते भावनायां यागः साधनं करणम् इत्युक्ते किं निरूपितं करणत्वं? तत् फलनिरूपितं। तत्र करणत्वांशम् आदाय फलसम्बन्धः, साध्यत्व अंशम् आदाय गुणसम्बन्धश्च। गुणसम्बन्धः इत्युक्ते गुणशब्देन अत्र सोमः द्रव्यमुच्यते। साध्यत्वंशम् आदाय गुणसम्बन्धश्च स्यात् इति एतावत् पर्यन्तं कस्यचित् पक्षस्य निरूपणं कृतम्। इति चेत् मैवम् इति खण्डनम्, एवं न वक्तव्यम्। एतावता कस्यचिन् मतम् उक्तम्, एवं न वक्तव्यम्। कुतः? यद्यपि भावनायां यागस्य सम्बन्धमात्रं प्रतीयते, भवता यदुक्तं तत् अंशे सत्यमस्ति। कस्मिन् अंशे? यागसम्बन्धः केवलं प्रतीयते भावनया सह,
तत्र करणत्वेन अंशं करणत्वेन रूपेण वा साध्यत्वेन वा इति बोधयितुं तत्र पदं नास्ति। तदंशे अङ्गीकुर्मः। यद्यपि एवमस्ति तथापि करणत्वेन उपस्थिति दशायां न साध्यत्वेन उपस्थितिः संभवति। यदा धात्वर्थस्य करणत्वम् उच्यते तदा साध्यत्वं न वक्तव्यं, न उपस्थितिर्भवति। कुतः? विरोधात्। विरोधात् इत्यस्य अर्थः कः? विरुद्धत्रिकद्वय आपातात् इत्यर्थः। कथम्? अहं संक्षेपेण वदामि, अस्माभिः अन्यत्र किं विस्तृततया अयं विषयः दृष्टः। साध्यत्वम् एवं साध्यत्वं प्राधान्यम् अनन्तरं आदौ एवं पश्यन्तु, उपादेयत्वं गुणत्वं किम् उद्देश्यत्वम् अनुवाद्यत्वं प्राधान्यम् इदम् एकं त्रिकम्। अनन्तरं विधेयत्वं न साध्यत्वं न विधेयत्वं गुणत्वं उपादेयत्वम् इदं त्रिकम् एकम्। एवं तत्र आदौ साध्यनिष्ठं त्रिकं किं भवति इत्युक्ते उद्देश्यत्वं अहं वदामि उद्देश्यत्वम् एकम्, अनन्तरम् अनुवाद्यत्वम् एकं, प्राधान्यम् एकम् इति एकं त्रिकं भवति। साध्यनिष्ठं भवति। यदि सोमं प्रति यागः साध्यम् इति उच्यते तर्हि यागे इदं त्रयं वर्तते इत्यर्थः। यदि भावनां प्रति धात्वर्थस्य भावनां प्रति इत्युक्ते फलनिरूपितं करणत्वम् इत्यर्थः। धात्वर्थे करणत्वम् अस्ति इत्युच्यते तर्हि तत्र किं किम् अस्ति? गुणः इति कृत्वा गुणत्वम् अस्ति, उपादेयत्वम् अस्ति, अनुष्ठानविषयः भवति सः, अनन्तरं अनुष्ठानविषयः किञ्चित् अनुष्ठातव्यं कर्म, अतः उपादेयत्वम् अस्ति, अनन्तरं विधेयत्वम् अस्ति इति एकं त्रिकम्। तत्र अस्माभिः इदं दृष्टमस्ति। एकेन वाक्येन प्रतिपादनीये अर्थे इदं विरुद्धत्रिकद्वयं न भवति। इदं किमर्थं वक्तव्यम्? विरुद्धत्रिकम् इति उच्यते। तत्रापि अयं विषयः सम्यक् स्मर्तव्यः। एकस्मिन्नेव पदार्थे इदं द्वयमपि विरुद्धत्रिकद्वयमपि भवितुम् अर्हति। कदा? भिन्नवाक्यप्रतिपादिते सति भवति। अग्निहोत्रं जुहोति इति वाक्येन यदा अग्निहोत्रकर्मणः करणत्वं बोध्यते तदानीम् अग्निहोत्रे धात्वर्थे किं किं भवति इत्युक्ते गुणत्वं भवति, उपादेयत्वं भवति, विधेयत्वं भवति। परन्तु दध्नाजुहोति इति वाक्ये यदा होमः स एव अग्निहोत्रहोमः साध्यं भवति तदा तस्मिन्नेव धात्वर्थे होमे किम् उद्देश्यत्वं वर्तते, अनुवाद्यत्वं वर्तते, प्राधान्यञ्च वर्तते। तर्हि एकस्मिन्नेव पदार्थे विरुद्धत्रिकद्वयम् अस्ति इत्येव किल अर्थः इति चेत् भिन्नवाक्यप्रतिपादितं तत्। अतः तत्र क्लेशः नास्ति। परन्तु यदा एकेनैव वाक्येन प्रतिपादिते अर्थे तत्रैव विरुद्धत्रिकद्वयम् इति उच्यते चेत् सः दोषः। उद्देश्यत्वं भवति साध्यनिष्ठ उद्देश्यत्वं तत् किञ्चित् पश्यन्तु, अग्निहोत्रं जुहोति अथवा जुहुयात् किमपि अस्तु, अनेन वाक्येन कः पदार्थः विधीयते इत्युक्ते धात्वर्थः होमः विधीयते। अत एव इदं वाक्यम्
उत्पत्तिवाक्यम् इति वदामः। किमुद्देशेन विधीयते? स्वर्गादि फलोद्देशेन। सम्यक्। तर्हि अधुना उद्देश्यं किं भवति? स्वर्गः स्वर्गः। तर्हि स्वर्गे उद्देश्यत्वं भवति। तदुद्दिश्य इदं कर्म विधीयते। उद्देश्ये विद्यमानः धर्मः उद्देश्यत्वम्। दध्नाजुहोति इत्यत्र दधि विधीयते। किमुद्देशेन विधीयते? होमोद्देशेन। तर्हि होमः उद्देश्यं भवति चेत् होमे उद्देश्यत्वं वर्तते। परन्तु प्रकृतस्थले कथमुच्यते? भिन्नवाक्य प्रतिपादिते पदार्थे न विरुद्धत्रिकद्वयम् उच्यते। सोमेन यजेत इति वाक्येन एकेनैव वाक्येन बोधिते पदार्थे सोमे सोम इत्युक्ते सोमयागे धात्वर्थे विरुद्धत्रिकद्वयम् अनेन उच्यते इति कृत्वा क्लेशः। तदेव अत्र उक्तं। पश्यतु, यद्यपि भावनायां यागस्य सम्बन्धमात्रं प्रतीयते तथापि करणत्वेनैव उपस्थिति दशायां न साध्यत्वेन उपस्थितिः संभवति। कुतः? विरोधात्। विरोधात् इत्यस्य विरुद्धत्रिकद्वय दोषात् इत्यर्थः। तदवश्यं यदि एवम् अन्वयः अङ्गीक्रियेत तर्हि वाक्यस्य अर्थः कः भवति? पश्यतु, तदवश्यं यागेन स्वर्गं भावयेत् इति करणत्वेन अन्वये सति आदौ एवं वदामः। भावनायां धात्वर्थस्य करणत्वेन अन्वयः इति स्वीकृत्य, करणत्वेन अन्वयः चेदपि करणत्वं किं निरूपितं? फलनिरूपितम्। अतः यागेन स्वर्गं भावयेत् इति करणत्वेन अन्वयः इति आदौ वक्तव्यम्। पश्चात् यागस्य साध्यत्वेन अन्वयः वक्तव्यः। सोमनिरूपितं साध्यत्वमस्ति इति। तदानीं वाक्यस्य अर्थः कः? सोमेन यागं भावयेत् इति साध्यत्वेन अन्वयः वक्तव्यः। ततश्च वाक्यभेदः भवति। अनन्तरं न च प्रत्ययाभिहित भावना स्वरूपे यागस्वरूपमात्रम् अन्वेति इति वक्तुं युक्तम्। पश्यन्तु, एतावता अत्र पूर्वं यस्य मतं निरूपितं तस्मिन् मते अंशद्वयम् उक्तं। किं? यागस्य सम्बन्धसामान्येन अन्वयः अस्तु, करणत्वेन वा साध्यत्वेन वा मास्तु इति आदौ उक्तम्। अनन्तरं सोमं प्रति यागस्य साध्यत्वं, भावनां प्रति यागस्य साधनत्वम् इति द्वितीयः विषयः आसीत्। द्वितीयविषयस्य अधुना उत्तरं दत्तम्। एवम् अन्वयः न सम्भवति विरोधात् इति। आदौ कश्चन विषयः उक्तः किल? धात्वर्थस्य सम्बन्धसामान्येन अन्वयः करणत्वेन साध्यत्वेन इति मास्तु इति उक्तम्। तस्य अधुना उत्तरं तथा अन्वयः न युक्तः। पश्यन्तु, न च प्रत्यय अभिहित भावना स्वरूपे यागस्वरूपमात्र अन्वेति। यागस्वरूपमात्रम् अन्वेति इत्यस्य अर्थः यागत्वेन अन्वयः, न तु साध्यत्वेन वा करणत्वेन वा इति उक्तं तेन। तथा वक्तुं न शक्यते, न च युक्तम्। एवं कथनं न युक्तं। कुतः? पश्यन्तु, कारकाणामेव क्रियान्वयः इति नियमः वर्तते। कारकाणामेव क्रियान्वयः, न तु अन्यस्य पदार्थस्य। यदि यागः करणं भवेत् तदानीमेव क्रियायाम् अन्वयः, अन्यथा न भवति। इदं बोधयितुम् अहं किञ्चित् लौकिकम् उदाहरणं वदामि। रामः आगच्छति इति वाक्यं स्वीकुर्मः। रामः आगच्छति। आगच्छति इति अत्र क्रियापदं वर्तते। अहम् आदौ इदं वदामि, अत्र मीमांसायां क्रिया इत्युक्ते
आर्थी भावना परन्तु अहं किं सुलभेन बोधयितुं लौकिकव्यवहारे यथा वर्तते व्याकरणरीत्या यथा वर्तते तद् अहं प्रतिपादयामि। आगच्छति अथवा रामः गच्छति किमपि स्वीक्रियतां रामः गच्छति अत्र धात्वर्थः गमनं तस्मिन् धात्वर्थे रामस्य केन प्रकारेण अन्वयः कर्तृत्वेन अन्वयः कारकाणि भवन्ति किल कर्तृकारकं कर्मकारकं इत्येवं तत्र रामस्य कर्तृत्वेन रूपेण अन्वयः धात्वर्थ व्यापारे अधुना तत्रैव इतोपि किञ्चित् योजयामि लक्ष्मणश्च रामः लक्ष्मणः च गच्छतः इति वाक्यम् अधुना रामस्य वा अस्तु अथवा लक्ष्मणस्य वा उभयोः गमनक्रियायां केन प्रकारेण अन्वयः केन रूपेण अन्वयः कर्तृत्वेनैव अन्वयः सम्यक् अधुना मया चकारः अपि योजितः किल चकारार्थः कः अस्ति समुच्चयः तमिळ् भाषायां तमिழ்ல என்ன சொல்வோம் ராமனும் லக்ஷ்மணனும் இந்த அப்படின்னு சொல்றோமே அதுதான் சகாரார்த்தா இந்த சகாரார்த்தத்துக்கு எங்க அன்வயः ராமன் லக்ஷ்மணனும் அப்படிங்கிற இங்கே அன்வயஹாவா இல்ல கச்சதிங்கிற அந்த கிரியாபதத்துல கச்சு தாத்வர்த்தா வியாபாரः கமனம் இருக்கே அதுல அன்வயஹாவா எதுல அன்வயः ராம லக்ஷ்மணனுக்கு தான் ரெண்டுத்து யாரோ ஒருத்தருக்கு நம்ம வேணா சக்காரத்தை விட அப்படி கூட சொல்லலாம் ராமஹா லக்ஷ்மணஹா அப்படி கச்சதி அதனால ஒரு இடத்துல போய் சேரும் ராமஹா ராமஹா லக்ஷ்மணஹா அப்படி கச்சதி तर्हि रामस्यापि कर्तृत्वेन अन्वयः लक्ष्मणस्यापि कर्तृत्वेन कुत्र अन्वयः धात्वर्थ व्यापारे अन्वयः अपि इति शब्दः वर्तते किल तस्य कुत्र अन्वयः साक्षात् धात्वर्थे अन्वयः अस्ति वा न वा कुत्र अन्वयः तर्हि रामः लक्ष्मणः अपि इत्यत्र लक्ष्मणे तस्य अन्वयः தமிழ் அப்படின்னு நம்ம வாக்கியத்தை சொல்லுவோம் ராமனும் லக்ஷ்மணனும் செல்கிறான் அந்த லக்ஷ்மணனோடு தான் இங்க அபி சப்தார்த்தத்துக்கு அன்வயா வருது ஏன்னு கேட்டா இந்த அபிசப்தார்த்தா காரகம் இல்லை அப்போ என்ன தெரிகிறது காரகமா இருந்தால் மட்டும்தான் அதற்கு எங்கே அன்வயா அர்த்தமாக இருக்கக்கூடியதான வியாபாரத்துல அன்வயா இந்த காரகம் இல்லாத அர்த்தங்கள் இருக்கே அதாவது இந்த நிபாதார்த்தங்கள் இந்த நிபாதார்த்தங்களுக்கு தாத்வர்த்தத்துல அன்வயா இல்லை பரஸ்பரம் அன்வயா சுபந்தார்த்தே அன்வயா இப்படித்தானே பார்த்திருக்கோம் இப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரிகிறது தாத்வர்த்தத்துக்கு அதாவது இப்படி சொல்லணும் இந்த காரகார்த்தமா இருந்தால்தான் தாத்வர்த்தத்துல அன்வயான்னு தெரிகிறது இல்லையா இப்போ நான் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக வியாக்கரண மத ரீதியா சொல்லிட்டு இருக்கேன் இங்க நாம எப்படி சொல்லணும்னு கேட்டா எல்லாத்துக்குமே பாவனையில தான் அன்வயா பாவனை அதாவது கிரியா சப்தத்தினால இங்க ஆர்த்தி பாவனா சொல்லப்படுறது எப்படி நம்ம அந்த தாத்வர்த்தத்துல அன்வயம் சொல்றோமோ அதை அப்படியே நம்ம என்ன கொண்டு சொல்ல போறோம் ஆர்த்தி பாவனையில அன்வயான்னு மனசை வச்சு பார்க்க போறோம் அவ்வளவுதான் வேற எதுவுமே மத்த ரூல்ஸ் எல்லாமே சாமானியம் கிரியா கிரியா இत्युक्ते ஆர்த்தி பாவனா தஸ்யாம் கிரியாயாம் காரகார்த்தஸ்ய அன்வயः நது நிபாதார்த்தஸ்ய காரகாதிரிக்த அர்த்தஸ்ய தத்ர அன்வயः நாஸ்தி சாட்சாத் இந்த அம்சம் நல்லா புரிஞ்சிருக்கு இல்லையா இப்போ இந்த யாகா கரணத்துவேன அன்வயிக்கிறதுன்னு சொன்னால் அது எங்க போய் சேரும்
கரணம் கரணத்துவம் அப்படிங்கிறது காரகமாடா காரகார்த்தம் தாத்வர்த்தத்துல, அதாவது அங்க நம்ம திருஷ்டாந்தம் காண்பிச்ச இடத்துல தாத்வர்த்தத்தை சொல்லலாம். இந்த மீமாம்ச மதப்படி நம்ம எங்க சொல்லணும்? ஆர்த்தி கிரியாவுலன்னு சொல்லணும். அப்போ இந்த கிரியாவுல இந்த தாத்வர்த்தத்துக்கு கரணத்துவேன்னு அன்வயான்னு சொன்னாதான் அது எங்க போய் சேரும், நமக்கு வேண்டியதான ஆர்த்தி பாவனா அன்வயா கிடைக்கும். அப்படி சொல்லாத, காரகார்த்தம் இல்லாத வெறுமனே யாகஹா அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, யாகத்வேன யாகஹா அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, யாகத்வேன யாகஸ்ய அன்வயா ஆர்த்தி பாவனாயா ந பவதி. காரகானாமேவ கிரியான்வய நியமஹா. இந்த நியமஹா இருக்கு இல்லையா, காரகானாம் கிரியான்வய நியமஹான்னு. இந்த கிரியான்வயா அப்படிங்கிற இடத்துல கிரியாபதத்துக்கு தாத்வர்த்தான்னு வையாக்கரனால் சொல்லுவார். நான் இங்க இந்த சாஸ்திரத்தை பொறுத்த வரையில கிரியாபதத்துக்கு ஆர்த்தி பாவனான்னு அர்த்தம். மற்றபடி நியமஹா சமானம் தான். புரிஞ்சது இல்லையா? காரகானாம் கிரியான்வய நியமஹா அஸ்தி यदि यागस्य धात्वर्थस्य करणत्वेन अन्वयः तदानीम् अस्माकम् अपेक्षितः किं आर्थी भावनान्वयः सिद्ध्यति. तदेव किल अस्माकम् अपेक्षितः अस्ति, तत्रैव अन्वयः इष्टः. यदि यागस्य करणत्वेन अन्वयः नोचते, केवलं यागत्वेन स्वरूपेण इति उच्यते, तर्हि किं न स्यात्? अन्वयोऽपि न स्यात्. अन्वयः स्यात्, कस्यचित् केनचित् सः अन्वयः भवत्येव. इत्युक्ते अन्वयः न स्यात् इति न वक्तव्यम्. अपेक्षितः अन्वयः इत्युक्ते आर्थी भावनायाम् अन्वयः सः न स्यात्. आर्थी भावनायाम् अन्वयः अपि न स्यात्. सम्यक्, आर्थी भावनायाम् अन्वयः एव न स्यात्. அப்போ இந்த முந்தின பட்சத்துல அவன் சொன்னா இல்லையா, ஆர்த்தி பாவனாவில யாகத்திற்கு கரணத்வேனவா சாத்தியத்வேனவா அன்வயா மாஸ்து, யாகத்வேன ரூபேன ஸ்வரூபேன அன்வயா அஸ்துன்னு. அது வரவே வராது. ஸ்வரூபேன அன்வயான்னு சொன்னா யாகத்தை அன்வயாவே, யாகத்துக்கு ஆர்த்தி பாவனாவில அன்வயாவே வராது. புரிஞ்சது இல்லையா? நல்லா புரிஞ்சிருக்கு இல்லையா? பந்தியை வாசிக்கிறேன். அன்வயமே வராததுனாலதான் கரணத்வேனவா அன்வயः கதாச்சித் अथवा साध्यत्वेन वा अन्वयः अस्तु, कदाचित् साध्यत्वेनापि अन्वयः, साध्यत्वमपि कारकमेव किल. द्वितीया विभक्त्यर्थः तत्र किम् अस्ति, कर्तृकारकं कर्मकारकं वर्तते. तर्हि कारकमेव. कर्तृत्वेन वा अन्वयः, तदेव किमुच्यते, कारकरूपेण अन्वयः अत्र इष्टः. तत् यत्किमपि कारकमस्तु, कर्तृकारकं वा कर्मकारकं वा करणकारकं वा किमपि अस्तु, परन्तु कारकरूपेणैव अन्वयः इष्टः. அதனாலதான் நான் அந்த உதாரணம் காமிச்சேன். அபி அப்படிங்கிற பதத்துடைய அர்த்தமானது தாத்வர்த்தத்துல போய் சேரல, அத போல இங்க எங்க போய் சேராது, ஆர்த்தி பாவனையில போய் சேராது, பரஸ்பர அன்வயான்னு சொல்லுவாத. அதாவது நேரடியா ஆர்த்தி பாவனைக்கு போகாத, இங்கேயே இதுக்குள்ளாரே அன்வயா வந்துடும். ராமம் லக்ஷ்மணம் ச பஷ்ய, ராமம் லக்ஷ்மணம் அபி ஆஹ்வய. ஆஹ்வயன்னு சொல்லும் போது கர்மகாரமா ரெண்டுமே சேருவா. ஆனா அபிங்கிறது அங்க இந்த கிரியால போய் சேராது, பரஸ்பர அன்வயம் தான் வரும். இப்போ இதனால இந்த நியமம் புரிஞ்சது இல்லையா? அதுதான். நச்ச பிரத்யயாபிஹித பாவனா ஸ்வரூபே யாகஸ்வரூப மாத்திரம் அன்வேதி, நச்ச அன்வேதி, யாகஸ்வரூப மாத்திரம் ந அன்வேதி. அன்வேதி இது வக்தும் நச்ச யுக்தம், தத்ர அன்வயः நச்ச வக்தும் யுக்தம். யாகஸ்ய स्वरूपमात्रम् अन्वयः इति वक्तुं न च युक्तम्. कुतः? कारकाणामेव क्रियान्वयात्. तत् सिद्धं. किं सिद्धं? सोमस्य न सामानाधिकरण्येन वैयधिकरण्येन वा अन्वयः न संभवति.
ந அப்படின்னு முன்னாடி இருக்கு சோமஸ்ய ந அப்படின்னு சொல்லி அந்த ந சம்பவதி இது சித்தம். இது வரையில என்ன சொல்லி கொடுத்தா அப்படின்னு கேட்டா சோமஸ்ய கரணத்துவேன அன்வயா அஸ்து அப்படின்னு அந்த விசாரம் ஆரம்பிச்சா இல்லையா, அது இதோட முடிஞ்சிருக்கு. இப்போ என்ன சொல்ல போறா, இப்படி சோமத்திற்கு கரணத்துவேன அன்வயா சித்திக்கலைன்னாலும் கூட இதி கர்த்தவியத்தை அப்படிங்கிற அந்த அம்சத்தில் சேரட்டுமேன்னு அடுத்த கேள்வி கேட்க போறான். நனு யஜேதா இத்யத்ர பிரத்யயாபிஹித பாவனாயாஹ கரணாகாங்க்ஷாயாம் யதா யாகः கரணத்வேன அன்வேதி ததா இதி கர்த்தவியதாகாங்க்ஷாயாம் சோமஸ்ய இதி கர்த்தவியதாத்வேன பாவனாயாமேவ அன்வயः அஸ்து. பந்தி அர்த்தம் புரிஞ்சது இல்லையா? ரொம்ப சாமானியம், அழகா வந்துருது. எப்படி யாகா அப்படிங்கிறது ஆர்த்தி பாவனையில கரணமாக அன்வயிச்சதோ அத போல சோமஹா இதி கர்த்தவியதாகாங்கையில அன்வயிக்கட்டுமே அப்படின்னு கேட்கிறார். இதனால என்ன கிடைக்க போறது அப்படின்னு கேட்டா, கிருதம் மத்வர்த்த லட்சணையா அலம் மத்வர்த்த லட்சணையான்னு அர்த்தம். அப்படின்னு அர்த்தம். மத்வர்த்த லட்சணா வேண்டாம் இல்லையா? இப்படி சொல்ற பட்சத்துல என்ன ஆயிடும், சோமத்திற்கு நேரடியாக பாவனையில அன்வயா சொல்லிடுவோம். சோமபதத்துக்கு என்ன அர்த்தம் வராது, சோமவான் யாகஹாங்கிற வரையில அர்த்தம் பண்ண வேண்டாம். சோமபதத்துக்கு சோமலதா இத்தியேவ அர்த்தா. அப்போ மத்வர்த்த லட்சணாவை நம்ம தவிர்த்துட்டோம் அப்படின்னு ஒரு பிரஷ்னா. கேள்வி நல்லா புரிஞ்சுட்டு இல்லையா? பங்கி அர்த்தா கிமர்த்தம் அயம் பிரஷ்னா பிருஷ்டா சோமபதே லக்ஷணா நாபேட்சிதா சோமஸ்ய சோமலதா சோமபதஸ்ய சோமலதா இத்யேவ அர்த்தா தஸ்யாஹ லதாயாஹ இதி கர்த்தவ்யதாயாம் அன்வயः अतः सोमपदे लक्षणा नास्ति तेन किं कृतं मत्वर्थलक्षणया मत्वर्थलक्षणा मास्तु इति चेत् न इति चेत् पर्यन्तं प्रश्नः न एवं वक्तुं न शक्यते. कुतः? पश्यन्तु, सोमेन इति तृतीयया करणत्ववाचिन्या सोमस्य इति कर्तव्यतात्व अनभिधानात्. पश्यन्तु, सोमेन इत्यत्र अधुना यः एतादृश प्रश्नं पृच्छति सोमस्य इति कर्तव्यतायाम् अन्वयः अस्तु इति पृच्छति, तस्य मते सोमशब्दस्य सोमलता इत्येव अर्थः, न यागः. मत्वर्थलक्षणा मास्तु इत्येव किल सः एतादृश प्रयासं करोति. अतः सोमशब्दस्य सोमलता इत्येव अर्थः. तन् मनसि धर्तव्यं. कुतः इत्युक्ते सम्यक् सम्यक् उक्तं, महान् सन्तोषः. तदेव इति कर्तव्यताकाङ्क्षायां सिद्धपदार्थस्य अन्वयः नास्ति, क्रियायाः एव अन्वयः वक्तव्यः. अधुना अस्मिन् मते सोमपदस्य न यागः अर्थः, धात्वर्थः न अर्थः, सोमलता इत्येव अर्थः चेत् सः सिद्धपदार्थः. सिद्धपदार्थस्य कथम् अन्वयः वक्तुं शक्यते, कुत्र भावनायाम् इति अग्रे भविष्यति. आदौ अत्र विद्यमानां पङ्क्तिं पठामः. सोमेन इति तृतीयया, सा तृतीया कीदृशी? करणत्ववाचिनी. करणत्ववाचिन्या सोमस्य इति कर्तव्यतात्व अनभिधानात्. इत्युक्ते तृतीयया सोमनिष्ठं करणत्वमेव उच्यते, न सोमनिष्ठम् इति कर्तव्यतात्वम्. तर्हि सोमस्य इति कर्तव्यतात्व अनभिधानात् अन्वयः न सम्भवति. इति कर्तव्यतात्वेन अन्वयः न सम्भवति. तत्र यदि इति कर्तव्यतात्वं लक्षणया उच्येत तर्हि सः किं ब्रूयात्, भो अत्र तृतीयया करणत्वं नोच्यते, तृतीयया इति कर्तव्यतात्वम् उच्यते इत्यर्थः अस्तु. ततो वरं सोमपदे एव प्रकृतिभूते मत्वर्थलक्षणा. इत्युक्ते पश्यन्तु, अनेन किमर्थम् एतादृश प्रयासः क्रियते, सोमपदे मत्वर्थलक्षणा मास्तु इति बोधयितुमेव एतादृश महान् प्रयासः अनेन क्रियते. परन्तु सः अन्ते किं वदति, तृतीया वर्तते किल, तस्याः तृतीयायाः करणत्वं नार्थः,
किन्तु इति कर्तव्यतात्वम् अर्थः लक्षणया इति वदति इत्युक्ते पुनः तेनापि किं कृतं लक्षणा एव अङ्गीकृतं सोमपदे मया इत्युक्ते सिद्धान्तिना सोमपदे लक्षणा उक्ता तथा मास्तु सोमपदे लक्षणा मास्तु लक्षणां त्यजामः इति उक्त्वा अधुना प्रत्यये लक्षणा अङ्गीकृता तृतीया विभक्तौ लक्षणा इति कर्तव्यतायां लक्षणा अङ्गीकृता तर्हि पश्यन्तु तस्यापि मते लक्षणा अस्ति सिद्धान्ति मतेपि लक्षणा अस्ति परन्तु उभयत्र लक्षणा उच्यते चेदपि सिद्धान्ते लाघवं वर्तते कथमिति पश्यन्तु प्रकृति प्रत्ययौ सह अर्थं ब्रूतः तयोस्तु प्रत्ययार्थः प्राधान्येन इति वर्तते एवं यदि पश्यामः तर्हि प्रकृत्यपेक्षया प्रत्ययार्थः प्रधानं भवति प्रकृत्यर्थः गुणभूतः भवति तर्हि सोमपदे लक्षणा अस्तु अथवा प्रत्यये तृतीया विभक्ति प्रत्यये लक्षणा अस्तु इति स्थितौ सोमपदे लक्षणा अङ्गीकरणमेव ज्यायः कुतः गुणभूतः अस्ति सः सम्यक् अस्ति तर्हि पश्यतु सिद्धान्तिना यत्र लक्षणा अङ्गीक्रियते तदेव सम्यक् अस्ति लघुभूतम् अस्ति अवगतं वा அவகதம் இங்க லட்சணா நீங்க கரணத்துவத்துல சொன்னா அப்போ என்ன இது சொல்ல முடியும் லட்சணம் சொன்னா சொல்லவே முடியாதுல்ல எங்க திருத்தீயா விபக்தியில லட்சணம் சொன்னாவா அதான் அப்ப எப்படி சொல்லணும்னா சோமனிஷ்டம் கரணத்துவம்னு சொல்ல முடியாது சோமனிஷ்டம் இது கர்த்தவ்யதாத்வம்னு சொல்லணும் அப்ப லட்சணம் இப்ப நீங்க சொன்னது பிரகிருதி பிரத்யேக சகார்த்தம் பூதா அது எதுக்காக அந்த நியமத்தை எதுக்காக கொண்டு வந்ததுன்னு சொல்றேன் அதாவது இப்போ பூர்வபக்ஷத்து இந்த பட்சம் யாரு சொன்னானோ சோமத்திற்கு இது கர்த்தவ்யதாவாக அன்வயா இருக்கட்டும் அப்படின்னு சொன்னா இல்லையா அந்த மத லட்சணையா அப்படின்னு அந்த மதத்தை வச்சுன்னு பார்த்தால் முதல்ல இந்த மதம் எதுக்காக கொண்டு வந்தான் அப்படின்னு கேட்டா சோமபதத்துக்கு சோமலதா அர்த்தா இல்ல சோமலதாவை கொண்ட யாகா வரையில் அர்த்தா அதனால சோமபதத்துல லக்ஷணான்னு சொன்னான் யாரு சித்தாந்தி அத வாரணம் பண்றதுக்காகத்தான் என்ன பண்ணிட்டா சோமத பதத்துக்கு சோமலதான்னு அர்த்தம் வச்சுக்கோங்க ஆனா அந்த சோமலதாவுக்கு இது சாதனத்துவன அன்வயா வேண்டாம் திருத்தீயா விபக்தி இருந்தாலும் கூட அந்த திருத்தீயா பக்தி கரணத்துவத்தை சொல்லுவதாக இருந்தாலும் கூட கரணத்துவன அன்வயா வேண்டாம் ஏன்னா தாத்வர்த்தசைவ கரணத்துவன அன்வயான்னு முன்னாடியே சொல்லிட்டோம் அப்போ இந்த திருத்தீயா விபக்தி என்ன பண்றதுன்னு கேட்டா லக்ஷணையா இதிகர்த்தவியதாங்கிற அர்த்தத்தை கொடுக்கறது அப்போ சோமத்திற்கு இதிகர்த்தவியதாத்வேன அன்வயா அப்படின்னு சொல்லி முடிச்சான் இப்ப பாருங்க சித்தாந்தி ஒரு பதத்துல லட்சணா ஒத்துண்டா அது வேண்டாம்னு சொல்றதுக்காக ஆரம்பிச்ச பூர்வபக்ஷி அவன் ஒரு லட்சணாவை கொண்டு வந்து வச்சுன்னு நிக்கிறான் இப்போ இப்படி ஆயிடுது ரெண்டு மதத்திலுமே லட்சணா வந்து நிக்கிறது ஆனால் சித்தாந்தி மதத்துல பிரகிருதி பதே சோமபதே லட்சணா பூர்வபக்ஷி மதத்துல பிரத்யேகத்துல லட்சணா இப்படி ரெண்டு மதத்திலையும் லட்சணா வந்து நிற்கும் பொழுது எங்க ஒத்துக்கிறது லட்சணாவை ஏதோ ஒரு பதத்துல லட்சணா ஒத்துண்டே ஆகணும் அப்படின்னு கேட்டா அதுக்குதான் ஒரு நியமம் பிரகிருதி பிரத்யார்த்தங்கிற அந்த நியமமா இருக்கே அந்த நியமத்தை வச்சுன்னு பார்த்தோம்னா பிரகிருதியில லட்சணா ஒத்துக்கிறது லகு ஏன் பிரகிருத்தியர்த்தா ஒண்ணு பிரத்யார்த்தா ஒண்ணு இது ரெண்டுத்துல எது பிரதானம்னு கேட்டா பிரத்யார்த்தா தான் பிரதானம் நம்ம அப்படித்தானே சொல்லிட்டு இருக்கோம் பிரத்யார்த்தத்துல தானே பிரகிருதி அர்த்தம் போய் சேரதுன்னு சொல்லிட்டு இருக்கோம் அப்போ பிரத்யார்த்தா பிரதானமா இருக்கு அப்போ நீ பிரத்யத்துல போய் நீ லட்சணா ஒத்துக்கிறத காட்டிலும் குணபூதமா இருக்கக்கூடியதான பிரகிருதி அர்த்தத்துல லட்சணா ஒத்துக்கோ இல்லையா ரெண்டு பேருக்கும் இப்போ லட்சணா சொல்லணும்னு வந்துடுது
ஆனா அதுலயும் ஒரு லாகவ கோர விசாரம் பண்ணினோம்னா நமக்கு என்ன தெரிகிறது? லகுபூதமா இருக்கு சித்தாந்தி மதம் இல்லையா? அதுதான் சொல்லி கொடுக்கிறார். தத்ர எதி இதி கர்த்தவ்யதாத்வம் லக்ஷணயா உச்சேதா त्वया ததோ வரம் கிம் வரம் சோமபதே ஏவ பிரகிருதி பூதே மத்வர்த்த லக்ஷணா பிரகிருதி பூதே சோமபதே ஏவ மத்வர்த்த லக்ஷணா வரம். இதை வச்சு நீங்க சொல்றேன் அப்படின்னு கேட்டா இத சொல்றதுக்கு அதாவது லகுபூதமான குணே துவன்யாய கல்பனா அப்படின்னு இருக்கு. அதாவது இந்த சூத்திரம் ஒரு பெரிய சூத்திரம். அதுல ஒரு அம்சம் எடுத்துட்டு இங்க காமிக்கிறா. குணேத்து அந்நியாய கல்பனான மீமாம்சா ஒரு சூத்திரத்தினுடைய கடைசி அம்சம். இந்த சூத்திரத்துல என்ன சொல்லி கொடுக்குறான்னு சொன்னா, நீங்க லக்ஷணா பண்றதாக இருந்தால் அந்நியாய கல்பனான் இருக்கு இல்லையா? அந்நியாயா அப்படின்னா இந்த இடத்துல லக்ஷணான்னு அந்த மொத்த சூத்திரம் அது இல்லையா? அத கடைசி அம்சம் தான் குணேத் அந்நியாய கல்பனா. நமக்கு அந்த அம்சம் தான் தேவை. அதனால அதை மட்டும் இங்க உல்லேகம் பண்ணிருக்கு. குணே குணபூதே அந்நியாய கல்பனா லக்ஷணா கல்பனா ஜாயா கல்பனா ஜாயா பவதி. உபயத்திர லக்ஷணா வர்த்ததே வரம் பவதி இத்யர்த்தா. ரெண்டு இடத்துலயும் லக்ஷணா சொல்ல வரும் பொழுது இந்த இடத்துல எடுத்திருந்தால் லகுபூதமானதா இருக்கும். அதை சொல்லி கொடுக்கறது தான் அந்த நியாயா. குணே துவன்யாய கல்பனா அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த நியாயா. இப்போ அதை வச்சுன்னு நம்ம பார்த்தோம்னா இப்ப எங்க லக்ஷணா ஒத்துக்கிறது தேவலை. இந்த தேவலை அப்படின்னு சொல்றோம் இல்லையா தமிழ்ல, லகுபூதம்னு அர்த்தம். எங்க தேவலை? அப்போ சித்தாந்தி மதம் அதுதானே. அப்போ இதுல இருந்து நமக்கு ரெண்டு விஷயம் தெரிஞ்சது. ஒண்ணு, சோமஸ்ய இதி கர்த்தவ்யதாத்வேனான்வயா நாஸ்தி ஒரு விஷயம். இன்னொன்னு, லக்ஷணா கல்பனீயா இத்யுக்தே பிரகிருதி பதே லக்ஷணா அதவா பிரத்யய பதே லக்ஷணா. எங்க லக்ஷணா ஒத்துக்கலாம் அப்படின்னு சொன்னா பிரகிருதி பதே ஏவ லக்ஷணா. அதுதான் வரம். அதை காட்டு பிரகிருதி பிரத்யய லக்ஷணா காட்டிலும் பிரகிருதி லக்ஷணா ஒத்துக்கிறதுங்கிறது வரம் அப்படின்னு இன்னைக்கு இதோட இதுக்கு மேற்கொண்டு இதே விசாரம் வரப்போறது. எப்படின்னு சொன்னா, இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, பிரகிருதி பிரத்தியம் ஒரு நியாயத்தை காமிச்சு பிரகிருதி பதத்தை லட்சணம் சொல்றது பரவாயில்லைன்னு, இல்ல பிரகிருதி பிரதானம் அப்படின்னு சொல்றதுக்கு இன்னொரு ஒரு நியாயத்தை கொண்டு விசாரம் பண்ணுவா. நல்லா இருக்கும். அது நம்ம நாளைக்கு பார்க்கலாம். யத் கிருபாலேஷ மாத்ரேன புருஷார்த்த சதுஷ்டயம் பிராப்யதே தமஹம் வந்தே கோவிந்தம் பக்தவத்சலம் அனந்த குண சம்பன்னம் அனந்த பஜன பிரியம் அனந்த ரூபிணம் வந்தே குருமானந்த ரூபிணம்.